Hi friends, welcome to my channel. Next TNPSC ஓட announcement பார்த்தீங்கன்னா group 2 and 2A அதாவது இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த தடவை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் மெயின் ரிட்டன் எக்ஸாமும் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. குரூப் 2 அண்ட் 2Aவோட சிலபஸ் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஈஸியாக என்ன சிலபஸ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கூடவே மாடல் கொஷின் பேப்பரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது. ஸோ அதில் மார்க் வாங்கிடலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 200 கொஷினில் 175 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ், அதாவது ஃபுல்லாக சயின்ஸ், சோஷியல், ஹிஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட்லேயும், மேக்ஸுக்காக 25 கொஷின்ஸ் மட்டும் இதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் 300 அண்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே 90 தாங்க. 300 நீங்கள் 90 எடுத்தாலே இந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமில் செலக்டட். அது ஈஸியாக எப்படி நாம் வாங்கலாம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு 25 மார்க்ஸ் கொடுத்துருக்குறது தாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியில் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, மேக்ஸ் சிலபஸில் ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் லெசன் சிம்பிளிஃபிகேஷன். அது உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். வேல்யூனா இப்போ 1.75 இருக்குது, வேறு நம்பர் 1.25 இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா, இல்லை சேம் நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். A = 1.75 வச்சுக்கோங்க, அண்ட் B = 1.25 வச்சுக்கலாம். இப்போ வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதை பார்க்க எந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, a⁴ + b⁴ by a² minus a into b plus b². அந்த மாதிரி ஃபார்முலாவில் தான் இது இருக்குது. அதாவது எப்படின்னா, இது வந்து ஏனா a³ ப்ளஸ் b b3 டிவைடட் பை a into a, அதான் a² எழுதியிருக்கேன், மைனஸ் a into b, அதான் abன்னு எழுதியிருக்கேன், ப்ளஸ் b into b, அதான் b² எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் இருக்குன்னு. அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் a⁴ + b⁴ என்ன ஃபார்முலா, என்ன டிரைவ் பண்ணீங்க வரும்னா, a + b into a² minus ab plus b² அப்படிங்கிறது வருங்க. இப்போ டிவைடட் பை இது என்ன, அதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இது 2மே சேமாக இருக்கா, இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a + b அப்படிங்கிறது, a + b அப்படிங்கிறது தானே கிடைக்கும். ஸோ a + b. இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கோமா, அதை எடுத்து இங்கே எழுதலாம். அவ்வளோதாங்க, ஈஸி. 1.75 + 1.25. இப்போ இதை ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணால் 3.00. இதுதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டால். இதே ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் போட்டால் இதை ஒவ்வொன்றா உட்காந்து மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுறது நமக்கு டைம் ஃபுல்லாக இதுக்கே ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்பில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கான எக்ஸசைஸ் சம் நான் கொடுக்குறேன். இந்த எக்ஸசைஸ் சம்மை நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சிம்பிளிஃபிகேஷனில் செகண்ட் சம்முங்க. இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி மெத்தடில் சம் வந்தால் யோசிக்காதீங்க. யூ பாட் மாஸ் அப்படிங்கிற இந்த கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ முன்னே பார்த்தோம் இல்லையா, அல்ஜிப்ரா சம், அந்த மாதிரி இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட முடியும். இந்த ஃபார்முலா படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு u ஃபார் அண்டர்லைனில் ஏதாவது இருக்கா, நோ. ப்ராக்கெட்டில் இருக்கா, எஸ். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல்ல சால்வ் பண்ணிக்கணும். ஆஃப் ஃபார் இன்ட்டு ப்ளஸ் x/100 into 978 equal to 653.82. 16/100 into 480 plus x/100 into 978 equal to இந்த நம்பர். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ
இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 7680 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த 100 நீங்கள் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட இது மல்டிப்ளை பண்ணோம் இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 65380. அந்த பாயிண்ட் டெசிமல் வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் 1680 ப்ளஸ் 978x ஈக்குவல் டு 65382 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ முன்னே ஃபாலோ பண்ணோம் இல்லையா, 100 மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண மாதிரி இந்த சைடு இருக்கு பாருங்கள். இந்த நம்பரை நாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இதோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட டிவைட் பண்ணும்போது. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சரோட இந்த 978 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இவ்வளோதாங்க. இந்த U-BODMAS அப்படிங்கிற இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சம்ஸை நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்முங்க. டிஃப்ரெண்ட்டான சம் பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இதை விட ஈஸி வேறு எந்த சம்மே கிடையாது. இப்போ x + 1/x = 7 மதிப்பு கொடுத்துருக்காங்க. மதிப்பு கொடுத்து அதாவது வேல்யூ கொடுத்துட்டாங்க. அவங்களே வேல்யூ கொடுத்து x² + 1/x². இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா g² - 2. இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் g அப்படிங்கிற வேல்யூ என்னன்னா இதுதான் 7 தான் ஜியோட வேல்யூ. இந்த 7 அப்படிங்கிற வேல்யூவை இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படி 7² - 2. 7² 7 7s are 49 - 2 ஆன்சர் 47. அவ்வளோதாங்க சம்மு. இதே மாதிரி இன்னொரு சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ப்ளஸ் பார்த்தோம், அதே இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். x² + 1/x² வாட் அப்படிங்கும்போது இங்கே மைனஸ் இருந்தால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தாங்க ஃபார்முலாவில். இங்கே ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். அவ்வளோதான். அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் ஃபார்முலாவில் இருந்த மாதிரி இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு நீங்கள் மாற்றிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோன்னா 7² + 2 49 + 2 51 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் நான் தரேன். அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ எக்ஸசைஸ் சம், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.